ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி எது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ரூம் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் பெட்ரூம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சர்வேஷன் பண்ணேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்கே பார்த்தாலும் ஏஐ படிப்பு எங்கள் காலேஜில் இருக்குதுன்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க. ஏஐ வளருதான் உண்மையாகவே. நான் கூட வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டமர்ஸோடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லாமல் யூசர்ஸ் ஏஐ ஃபார் மெட்டா அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அதனால் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏஐக்கு டீச் பண்ணால் ஏஐ வந்து அவங்க கஸ்டமர்ஸுக்கு பதில் சொல்லிடுது. என்னுடைய ஒர்க் லோடு கம்மியாகிடுச்சு. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் யாருமே கவனிக்கிறது இல்லை. ஓகே, ஏஐ விட அதிகமான சம்பளம் இப்போ யார் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியனும் ப்ளம்பரும். ஸோ இந்த எலக்ட்ரிஷியனுக்கும் ப்ளம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், இந்தியாவில் வேலை பார்க்கணும் அப்படின்னா ட்ரேடு லைசன்ஸ் தேவை. ஓகே, ஸோ இது எடுக்கிறதுக்கு 10th 12th வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்தே நீங்கள் படிக்கலாம், வேலை பார்த்துட்டு நீங்கள் படிக்கலாம், ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும். ஸோ டிப்ளமோ இன் ப்ளம்பிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிஷியன் எல்லாமே வெக்கேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸோடு இன்டகிரேட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து 10th 12th கொடுக்க ஆரம்பிக்கிறோம். முன்னாடி ஸ்கூலில் வர படங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த மாதிரி பசங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் ஏஐ எவ்வளோ வளருதோ அதை விட சைடில் வந்து திறமையான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஓகே, அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல எலக்ட்ரிஷியன், நல்ல ப்ளம்பரும் இல்லை. எங்களுடைய கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஒரு 6 ஃபேன் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு நல்ல எலக்ட்ரிஷியன் கிடைக்கல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏஐ ஒரு விஷயத்தில் ஃப்ராக்ஷனல் வேலையை செஞ்சு முடிச்சிடும். ஆனால் வீட்டில் வந்து ஒரு ப்ளம்பர் செய்கிற வேலை, எலக்ட்ரிஷியன் செய்கிற வேலைக்கோ இன்ஸ்டன்ட் ஆள் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, இந்த டைம் பீரியடை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய எலக்ட்ரிஷியன்ஸும் ப்ளம்பர்ஸும் தேவைப்படுது. ஸோ எலக்ட்ரிஷியன் வித் ஐடிஐ படிக்கணும், ஐடி எலக்ட்ரிஷியன் படிக்கணும், 10th 12th இன்டகிரேட் பண்ணி ஒரு வெக்கேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படிக்கணும்னா மறக்காமல் கூப்பிடுங்க. ஒரு நல்ல கைடன்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபீல்டில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நல்ல சம்பளத்தில் எல்லோரும் வந்து இந்த படிப்பு படித்தா நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறத விட எந்த இது படித்தா நல்ல மதிப்பு கிடைக்குன்னு பாருங்கள். மதிப்பான ஜாபில் இருந்து நல்ல சம்பளம் வரப்போகுது. கரெக்டாக நம்ம எல்லாருமே வந்து நல்ல சம்பளத்துக்கு உண்டான வேலையை தான் தேடுறோம். அது முட்டாள்தனம். கரெக்டாக அறிவில் வந்து அப்படி தேடுவோம். ஞானம் என்ன தெரியும் பண்ணுவோம், எந்த வேலை நல்ல மதிப்பு கொடுக்குதோ அந்த வேலையை தேடுவோம். ஸோ நல்ல மதிப்புள்ள வேலை நல்லா தானாகவே நல்ல சம்பளத்தை கொடுக்கும். ஸோ உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க. எண்ணம் தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.